மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவித்துவிட்டால் அவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி இப்போது ஓய்வு அறிவிப்பார், அப்போது ஓய்வு அறிவிப்பார் என கடந்த சில வருடங்களாகவே பேச்சுகள் இருக்கிறது. இதனை வைத்து மீம்ஸ்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். தோனி 60 வயதிலும் சிஎஸ்கேவுக்காக விளையாடுவது போல மீம்ஸ்கள் பகிரப்படுகிறது. தோனிக்கு தற்போது 43 வயதாகிறது. இவர் தற்போது கிட்டத்தட்ட முழு ஃபிட்னஸுடன் தான் இருக்கிறார். ஆகையால் தான் மீண்டும் கேப்டன் பதவியை ஏற்று சிஎஸ்கேவை வழிநடத்தி வருகிறார். 19வது சீசன் நடைபெறும் பொழுது சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு போட்டியில் தோனி ஓய்வு பெற அதிக வாய்ப்புள்ளது. தோனிக்கு மாற்றாக சிஎஸ்கேவில் ஊர்வில் பட்டேல் வந்துவிட்டார். குஜராத்தைச் சேர்ந்த இவர் அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்டராக இருக்கிறார். சிஎஸ்கே அணி 18வது சீசனில் படு மோசமாக சொதப்பியதால் அணியின் மதிப்பு 1870 கோடியில் இருந்து சரிய வாய்ப்புள்ளது. அப்படி சரிந்தால் அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதனை ஈடுகட்ட வேண்டும் என்றால் தோனிக்கு வலுவான பதவியை கொடுக்க வேண்டும். வெறும் ஆலோசகர் பதவியை கொடுத்தால் தோனி ரசிகர்கள் சிலர் அதிருப்தி அடைய வாய்ப்புள்ளது. ரெய்னாவுக்கு பேட்டிங் பயிற்சியாளர் பதவியை கொடுத்தால் அவரது ரசிகர்களையும் மீண்டும் சிஎஸ்கேவில் இணைத்துவிட முடியும். ஆகையால் தான் சிஎஸ்கேவில் தோனிக்கு தலைமை பயிற்சியாளர் பதவியையும் ரெய்னாவுக்கு பேட்டிங் பயிற்சியாளர் பதவியையும் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது.